ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரொட்டீனோடு உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இந்த வின்டர் சீசன் வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா ஒரு சைடு வந்து ரொம்ப பீஸாக இருக்கும். ஒரு டே போகிறதே வந்து ரொம்ப ஸ்லோவாக அமைதியாக போகிற மாதிரி இருக்கும். அப்படியே எப்போ பாரு பெட்ஷீட்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் மற்ற சீசனை விட இந்த சீசன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதுவே வந்து கொஞ்சம் ஓவர் கோல்டு ஆகும்போது தான் வந்து கொஞ்சம் கடியாக இருக்கும். ஐயோ இவ்வளோ கோல்ட் ஆகுதே, லைஃப்பை லீட் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் வந்து ஜென்ஸ் கூட அவ்வளோவா தெரியாது. இந்த லேடீஸ்க்கு இந்த கிச்சன் உள்ள போகிறப்ப தான் வந்து ரொம்ப கோவமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து தண்ணியில் கை வைக்காமல் ஒரு டே போச்சுன்னா நமக்கு வந்து சூப்பர்னு சொல்லலாம்ல. பட் இந்த வின்டர் சீசனில் நம்ம எல்லா விஷயத்துக்குமே தண்ணியில் கை வைக்க வேண்டியதாக இருக்கும். ஈவன் இப்போ நான் துணி காய போட்டுட்ருக்கேன்னா அந்த துணியை வெளியில் எடுக்கும்போது ஒரு சில்னஸ் இருக்கும். கை காலும் அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்த மாதிரி இருக்கும். ரொம்பவே டஃப்பாக தான். மார்னிங் வந்து பசங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் திரும்பியும் வந்து பெட்ஷீட்குள்ளே போயிடுவேன். இன்னும் ஸ்கூல் டைம்லாம் வந்து சேஞ்ச் பண்ணலன்றதுனால சேம் டைம் தான் 6:30க்கு பசங்க ஸ்கூல் கிளம்பிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் திரும்பியும் பெட்ஷீட்குள்ளே போயிட்டு ஒரு 8:00 அப்புறமா வந்து வெயில் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் பால்கனியில் உட்காந்து அப்படியே நல்லா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் டே வந்து அந்த பால்கனி யூஸ் பண்ணுறது மட்டும்தான். அதனால தான் கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அங்கே தான் வெயில் வரும். நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக கை கால்லாம் ஜில்லுன்னு இருக்கும். நான் வந்து 2 சாக்ஸ் வியர் பண்ணுவேன். இப்போ கூட நான் வந்து 2 ட்ரெஸ் உள்ளே போட்டிருப்பேன். 2 பேண்ட் போட்டு அதுக்கு மேலே வந்து நார்மல் ட்ரெஸ் போட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்வெட்டர் போட்டிருப்பேன். ஸோ இவ்வளவும் போட்டால் தான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் குளிர் ஓரளவு தாங்கும். இதுவுமே கொஞ்சம் குக் பண்ணிட்டுலாம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹீட்ரு முன்னாடி வந்து கொஞ்சம் உட்காரணும். அப்படி உட்காந்தா தான் வந்து கை கால்லாம் கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். முன்னாடிலாம் வந்து சம்மர்லலாம் வந்து என்ன பண்ணுவேன்னா, காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு 8:00க்குள்ளே குளிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சும்மாவே உட்காந்துட்ருப்பேன். இப்போ அப்படி இல்ல. ரெகுலராக மெதுவா வந்து வேலை போய்க்கிட்டே இருக்கும். நைட்டு 8 மணி வரைக்கும் வந்து உட்கார டைம் இருக்காது. அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். மெதுவா வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த இயர் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியாக வந்து கோல்டு இருக்கும். இந்த இயரை வந்து ஏதோ ஹிந்தியில் சொல்கிறாங்க. ஸோ அந்த இயர்ன்றதுனால ஜாஸ்தி தான் கோல்டு இருக்கும் அப்படின்றாங்க. இன்னும் டிசம்பர் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போவே வந்து இவ்வளோ கோல்டுனா ஜனவரியில் நினச்சே பார்க்க வேணாம். நார்மலாகவே ஜனவரியில் வந்து பயங்கர கோல்டாக இருக்கும். நான் அதை நினைக்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அண்ட் ஆக்சுவலி வந்து நம்ம ஊர்லேயுமே நல்ல கோல்டு. எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் குளிரே இருக்காது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா டிசம்பர்லலாம் ஊருக்கு போயாச்சுன்னா ஒரு லைட் கோல்டு. எப்படி வந்து நார்த் இந்தியாவில் வந்து ஒரு அக்டோபர், நவம்பரில் ஒரு லைட் கோல்டு இருக்கும்ல. ஸோ அந்த கோல்டு வந்து நம்ம ஊர்லேயுமே இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நினைக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஓகே, நம்மளோட ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவுட் சைடு வேலையெல்லாம் ஃபஸ்ட்டு முடிக்கிறதுக்கே எனக்கு நிறைய டைம் ஆகிடும். ஸோ அதனால் கிச்சனில் லாஸ்ட்டு தான் வருவேன். ஏன்னா கிச்சன் உள்ள என்ட்ரி ஆகிட்டோன்னா நமக்கு ஃபுல் டே அங்கேயே போய்டுற மாதிரி இருக்கும். 3:00 வரைக்கும் எனக்கு அங்கேயே அப்படியே மெதுவாக அடுத்தடுத்து வேலை இருந்துகிட்டே இருக்குன்றதுனால ஃபஸ்ட்டு எல்லா வேலையும் குளிக்கிறது, பூஜை பண்ணுறது, வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் செட் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா விஷயமும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சன் உள்ள என்ட்ரி ஆகிடுவேன். ஸோ மேக்ஸிமம் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை விட நமக்கு டேரெக்டாக லஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே டிலேயாக தான் போயிட்டே இருக்குது. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து இந்த க்ரீன் டால் இருக்குல்ல, ஸோ பைத்தம்பருப்பு, ஸோ அதை வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன் ரொட்டி கூட. ஸோ அது வந்து மீதி இருந்ததா சரி ஓகே இதே நம்ம லைட்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போலாம் ரொம்ப சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குதுன்றதுனால இதே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு மார்னிங்க்கு இதை நான் பண்ணிட்டேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எத்தனை மணிக்கு சாப்பிட்றேன்னு காமிக்கிறேன்.
ஸோ பால் வந்து அடுப்பில் வச்சுருந்தேன். அதுவுமே விசில் வந்துடுச்சா, சரி நான் அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிஞ்சிருச்சு. 11:37 11:40க்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. சில நேரம் என்ன பண்ணுவேன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சிம்பிளாக ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து போயிடுறது. மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ண மாட்டேன். நைட்டு கூட சாப்பிடாம படுத்துருவேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து நைட்டு ஃபுல்லாக நம்ம உடம்பு வந்து ஃபுல்லாக வந்து க்ளீனிங் ப்ராசஸ்ஸு அந்த மாதிரி எல்லாமே வந்து அதோட ப்ராசஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நமக்கு உடம்பு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நமக்கு இன்டேக்காக. ஸோ அதனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். அது கொஞ்சம் ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லது. இட்லி தோசைலாம் சாப்பிட்றத விட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. எப்போவாவது ஒரு நாள் தான் இட்லி தோசை எடுக்கிறேன். இல்லைன்னா மேக்ஸிமம் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். இது அப்படி இல்லைன்னா ஏதாவது க்ரீன் வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்டு, ஓட்ஸு இந்த மாதிரி தான் மார்னிங் போயிடுவேன். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பவுல் சாப்பிட்டா கூட போதும், கொஞ்சம் எனஃபாக இருக்கும். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வெந்தய குழம்பு வச்சுருந்தேன். ஸோ இது என்னோடய அத்தை பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும். அண்ட் அவங்க மாதிரி வருதோ இல்லையோ, ஆனால் என்னோடய பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வைக்கிறது. அவன் இன்றைக்கி வந்து மெனு சொல்லிட்டு போயிருந்தான் இந்த குழம்பு வைக்க சொல்லி. ஸோ அதனால் வந்து ரெடி பண்ணிவிட்டேன். அண்ட் இது வந்து பண்ணுறது எப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னோடய மெத்தடில் நான் சொல்கிறேன். நார்மலாக ஆயில் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, சின்ன வெங்காயம் இருக்குல்ல அதுதான் போடணும். அதுதான் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நிறையா வெங்காயம் போட்டுட்டு அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றிடணும். இதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம தனியா பவுடர், அதுக்கப்புறம் மிர்ச்சி பவுடரும் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா சால்ட்டு சேர்த்துட்டு திரும்ப மூடி வச்சுருங்க. நல்லா கொதித்து கொஞ்சம் சுருங்கி வரும்போது கொஞ்சம் மண்டை வெல்லம் போட்டுடலாம். இல்லை கருப்பட்டி ஏதாவது போட்டுட்டோன்னா சூப்பராக இருக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னோடய பையனுக்கு ரொம்பவே ஃபேவரெட்டு. அண்ட் சப்ஜி ஏதாவது பார்த்தேன்னா என்கிட்ட வந்து பாலக் தான் இருந்தது. சரி ஓகே அதே இன்றைக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஆஃப்டர்நூன் இன்றைக்கி வந்து டியூஸ்டேன்றதுனால ரைஸ் எடுத்துக்க மாட்டேன். பட் ஃபுட் எடுத்துப்பேன். ஏன்னா கோல்டுக்கு அப்பப்போ பசிக்கும் சில நேரம்ன்றதுனால அவாய்ட் பண்ண முடியாது. ஆல்ரெடி வந்து உடம்புல ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்குது. லைட்டாக தலை சுற்றும் இந்த கோல்டு ஒத்துக்காமன்றதுனால நம்ம அவாய்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு ரைஸ் எடுக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக ரொட்டியோ ஏதாவது இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் அல்ல ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி எடுத்துப்பேன். ஸோ அதனால் பாலக் இருந்தது. அதை கொஞ்சம் வெயிலில் உட்காந்து கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப வந்துட்டேன். இதுவுமே வந்து குழம்பு மதியத்துக்கு ரெடி ஆகிட்டு சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. பாலக் வந்து வெளியில் வச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா இதை வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அண்ட் இதையும் பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருந்தது. ஸோ பையனுமே நல்லா சாப்பிட்ற பையன் அண்ட் ஹஸ்பண்ட் சாப்பிடுவாங்க. பொண்ணு சாப்பிடணும். இதை ஒன்றை வச்சு நம்ம மேனேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இது கூட கொஞ்சம் பாசிப்பருப்பை போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாசிப்பருப்பையும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி போட்டுட்டு பாசிப்பருப்பையும் கொஞ்சம் போட்டு இது கூட நம்ம மிர்ச்சி பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா கீரையை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டா போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இது நார்மலாக நம்ம ஊரில் வைக்கிற ஸ்டைல் தான், நார்த் இந்தியன் ஸ்டைல் இல்லை. ஸோ குக்கிங் இதுதான் ஸ்பெஷல். இன்றைக்கி நார்த் இந்தியன் ஃபுட் எதுவும் வைக்கல. நம்ம ஊர் ஸ்டைலில் தான் எல்லாமே வந்து பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நிறைய நார்த் இந்தியன் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பரணி தீபம் ஏற்றணுன்றதுனால சரி விளக்கெல்லாம் எடுத்து விளக்கலான்னு சொல்லி இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி மதியத்துக்கு அப்புறம் விளக்கெல்லாம் எடுத்து அந்த ப்ராசஸ் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ விளக்கு விளக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தீபம் எல்லாம் ரெடி பண்ணணும். ஸோ அந்த ப்ராசஸ்லேயே வந்து இன்றைக்கி டே போயிடும். ஸோ நாளைக்கு வந்து திருக்கார்த்திகை. ஸோ எல்லாருக்கும் வந்து திருக்கார்த்திகை நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் சூப்பராக அண்ட் சேஃபாக வந்து பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ண வரைக்கும் டில் பாய்.